ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் பேக் டு பில்லியனர் பாத். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இன்ட்ராடே ட்ரேடிங்கான ஃபியூ ஸ்டாக்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃப்ரைடே நம்ம பார்த்துட்ட ஸ்டாக்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக வந்து சன் டிவி பார்த்துடணும். சன் டிவி 1.6% வந்து இன்னைக்கு ப்ராஃபிட் கொடுத்துருந்தது. ஸோ இனிமே வந்து அது மேலே போகணும்னு நான் எதிர்பார்க்குறேன். டார்கெட் என்னன்னா 847 வரைக்கும் போகணும்னு எதிர்பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி வந்து இதோட 15 மினிட்ஸோட இன்டிஸ்மெண்ட்டை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் எடுத்ததுக்கப்புறம் 816 ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் எடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பை போகிறது வந்து சரியாக இருக்குன்னு பார்க்குறேன். ஸோ அடுத்ததாக வந்து நம்ம என்ன ஸ்டாக் பார்த்துருந்தோம் அப்படின்னா ஐசிசி ப்ரூலி வந்து இன்னுமே வந்து 15 மினிட்ஸில் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. மேபி நாளைக்கு வந்து 15 மினிட்ஸ் கேண்டிலோட இன்டிஸ்மெண்ட் வந்து ஸ்வீப் பண்ணிடுச்சுன்னா நம்ம தாராளமாக வந்து இங்கே வந்து என்ட்ரி போகலாம். இன்கேஸ் அதை பிரேக் டவுன் பண்ணிடுச்சுன்னா நம்ம வந்து 751 வரைக்குமே வந்து செல் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ அடுத்ததாக வந்து என்ன ஸ்டாக் பார்க்க போகிறோம்னா ஹெவல்ஸ் வந்து இன்னைக்கு 3% வரைக்கும் வந்து மார்னிங் வந்து அப் கொடுத்துட்டு ஒரு ஆஃப்டர்நூனில் 1:30க்கு அப்புறமே வந்து ஃபாலோ ஆயிருந்தது. பட் நல்ல மூவ்மெண்ட் வந்து காலையில் கொடுத்துருந்தது. அகைன் இதுவுமே வந்து 15 மினிட்ஸில் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஈவன் 1 மினிட்ல பார்த்துடலாம். ஸோ இன்டிஸ்மெண்ட் பார்த்தோம்னா 2078 வந்து ஒரு இன்டிஸ்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. இன்டிஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு 2089. ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் ஸ்விங் லோ வந்து என்னன்னா 2072. இதை வந்து நம்ம வந்து சோச்சுன்னு மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ மார்னிங் வந்து இது கீழே வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்டிஸ்மெண்ட் எடுக்குதுங்கிற பட்சத்தில் வந்து நம்ம வந்து தாராளமாக வந்து செல் கன்சிடர் பண்ணலாம். டில் எது வரைக்கும் அப்படின்னா 2020 வரைக்குமே வந்து செல் கன்சிடர் பண்ணலாம். பட் மேலே வந்து பிரேக் அவுட் கொடுக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு இன்டிஸ்மெண்ட் ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் வந்து தாராளமாகவே வந்து நம்ம என்ட்ரி போகலாம் பைக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து பிஎஃப்சி. ஸோ பிஎஃப்சி வந்து நம்ம வந்து முன்னாடியே சொல்லியிருந்தோம் 1 மினிட்ல வந்து பை தான் இருக்குது, பை சிக்னல் தான் இருக்குது அப்படின்ட்டு. டில் எது வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா நான் 500 வரைக்கும் போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் இன்னைக்கு மார்னிங் வந்து 494 வரைக்கும் வந்துட்டு போயிட்டு கீழே விழுந்திருந்தது. பட் இனிமேல் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி மூவ்மெண்ட் கொடுக்குது அப்படின்னு. இன்டிஸ்மெண்ட் இங்கே இருக்குது 491. ஓகே. ஸோ நம்மளோட டிஜிட்டல் பிஓஐ அப்படின்னு பார்த்தோம்னா 487 இருக்குது. ஓகே. இன்கேஸ் மார்னிங் வந்து இது கீழே ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா நம்ம தாராளமே வந்து பை கன்சிடர் பண்ணலாம் டில் 500 வரைக்கும். இன்கேஸ் வந்து பிரேக் டவுன் கொடுத்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அகைன் இன்டிஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம செல் வந்து 471 வரைக்குமே வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஸோ ஐஆர்சிடிசி பார்த்தோம்னா நம்ம வந்து 915 வரைக்கும் போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் 912 வரைக்கும் தான் போயிருந்தது. பரவாயில்ல, ஒரு நல்ல மூவ்மெண்ட் வந்து பை சைடு போயிருந்தது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 15 மினிட்ஸில் வந்து சோச் கிட்ட வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வந்து என்ட்ரி எடுக்கணும். ஸோ 15 மினிட்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ஒரு இன்டிஸ்மெண்ட் எடுத்துட்டு ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் டவுன் கொடுத்துருந்தது இங்கே. ஸோ இதை பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணிக்கிறேன் 15 மினிட்ஸ் படி. ஓகே. ஸோ இதை வந்து இன்டிஸ்மெண்ட்டாக மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை வந்து ஸோ வச்சு இதை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏரியாவில் ஒரு லோயர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா நம்ம தாராளமாக வந்து செல் போகலாம். டில் எது வரைக்கும்னா 875 வரைக்குமே வந்து செல் போகலாம். இன்கேஸ் 915 மேலே வந்து ஒரு கேண்டில் க்ளோசர் கொடுக்குறங்க பட்சத்தில் இன்டிஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் தாராளமாக வந்து நம்ம பை போகலாம். டார்கெட் எது வைக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து 957 வரைக்குமே வந்து வச்சுக்கலாம். ஸோ அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ். ஸோ இதுவும் ஐஆர்சிடிசி மாதிரியே தான் சேமாக இருந்தது. ஸோ இங்கே ஒரு இன்டிஸ்மெண்ட் எடுத்திருக்கோம். இன்டிஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் கொடுத்துருந்தது. ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட்க்கு அப்புறம் நம்ம இதை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே சேம் டிட்டோ ஐஆர்சிடிசி மாதிரியே தான் இருக்கும். ஸோ இன்கேஸ் மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே க்ளோசர் கொடுக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஒரு இன்டிஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம பை போகலாம் பை சைடு. ஸோ போனோம்னா டார்கெட் வந்து 730 வரைக்குமே வச்சுக்கலாம். இன்கேஸ் மார்க்கெட் வந்து இங்கே ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் லோயர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம செல் ட்ரை பண்ணலாம். டில் 644 வரைக்குமே வந்து டார்கெட் போகும். ஸோ அடுத்ததான் ஆர்இசி.
சேம் ஐஆர்சிடிசி அண்ட் எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் மாதிரி சேம் சார்ட் தான் இதுலேயுமே இருந்துச்சு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இன்டிஸ்மெண்ட் இங்கே டேக்கன் பண்ணியிருக்கு. இன்டிஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் கொடுத்துருந்தது. அகைன் இந்த ஏரியா வந்து நம்ம வச்சு மார்க் பண்ணிக்கிறோம். சேம் இங்கே இதை க்ளோஸ் பண்ணாமல் இதுக்கு மேலே ஒரு க்ளோசர் கொடுக்காம கீழே ஒரு லோயர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா நம்ம தாராளமாக வந்து செல் கன்சிடர் பண்ணலாம் டில் 509 வரைக்கும். இன்கேஸ் இதுக்கு மேலே க்ளோசர் கொடுத்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கீழே ஃபார்ம் ஆகிற இன்டிஸ்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ டார்கெட்னு பார்த்தோம்னா 630 வரைக்குமே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இன்ட்ராடே ட்ரேடிங்கான ஸ்டாக்ஸோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் இந்த மாதிரி நம்ம டெய்லி பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.